காரக தோஷம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? காரகம் அப்படின்னா எது எதுக்கு காரணமாக இருக்கிற கிரகம்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு பித்ரு காரகன் அப்படின்னா அப்பாவுக்கும் காரணமாக அப்பா அப்படிங்கிற ஒரு உயிருக்கு காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னா சூரிய கிரகம்னு அர்த்தம். சூரியனை பித்ரு காரகனும், சந்திரனை மாத்ரு காரகனும், செவ்வாயை சகோதர காரகனும், புதனை புத்தி காரகனும், குரு பகவானை தனக்காரகன் அல்லது ஞானக்காரகனும், தனக்காரகன் சொல்லுவாங்க, வாக்கு காரகன் சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரே காரணம் கிடையாது, பல இருக்குது. உலகத்தில் இருக்க மொத்த சம்பவங்களும் 9ஆக பிரிக்கப்படும். அது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கிரகத்துக்கு காரணமாக இருக்குது. கர்மாவுக்கு காரணமாக இருக்குது, கடனுக்கு காரணமாக இருக்குது. சனி பகவானாக இருப்பார். ராகு கேது அது பிதாமகன் சொல்லக்கூடிய கிரகமாக ராகு பகவான் இருக்குது. அல்லது ஆசை பேராசை மாயைக்கு காரணமாக ராகு பகவான் இருக்கார். கேது பகவான் ஞானத்துக்கு காரணமாக இருக்கார். இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். வழக்கு வம்பு வழக்குக்கெல்லாம் கேது பகவான் காரணமாக இருப்பார். ஆக மொத்தத்தில் இது மட்டுமா அப்படின்னா இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. அப்புறம் ஸ்தானம்னு ஒன்று இருக்குது. 3ஆம் இடம்னா திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம், சகோதரம் இதெல்லாம் சொல்லக்கூடியது. இது இந்த 3ஆம் இடத்துக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்புல 3வது பகுதியாக கை பகுதி, சோல்று இதெல்லாமே சேர்த்து சொல்கிறது 3ஆம் பகுதி. ஆக இந்த இடத்துக்கான காரகனாக அந்த செவ்வாய் பகவான் இருக்கார். ஒருவேளை செவ்வாய் சரியில்லாமல் போனால் இந்த இடம் எப்படி இருக்குங்கிறது நம்ம கொஞ்சம் கம்மியாக சொல்ல முடியும். ரொம்ப கொஞ்சம் பலன் கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். இந்த காரகத்துக்கு தோஷத்துக்கு ஒரு 25% பலன் கண்டிப்பாக கிடைக்கும். காரகங்கள் கெட்டு போனால் ஒரு 25% பலவீனமாக இருக்கும்னு அர்த்தம். காரகங்கள் வலுத்து இருந்தால் 25% கண்டிப்பாக பலமாக இருக்கும்னு சொல்லலாம். 25%க்கு மேலே கூட பலமாக இருக்கும். அதாவது இந்த காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி உச்சமாக இருந்தாக்கா அது கொஞ்சம் பலம் கூட இருக்கும்னு அர்த்தம். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ புதன் அப்படின்னா தாய்மாமனுக்கு அவர் தான் காரணமாக இருப்பார். 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வருமானத்துக்கு அவர் தான் காரணமாக இருக்கிறாரு. கல்விக்கு அவர் தான் காரணமாக இருக்கார். புத்திக்கு அவர் தான் காரணமாக இருக்கிறாரு. இதுபோல் நகைச்சுவைக்கு அவர் தான் காரணம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எழுத்து, பேச்சு இதெல்லாம் ரிட்டன் இந்த கலைகளுக்கெல்லாம் அவர் காரணமாக இருக்கிறாரு. ஆக பல கிரகங்கள் பல விஷயத்துக்கு காரணமாக இருக்குது. ஆனால் பொதுவாக 4ஆம் இடம் அப்படின்னாக்கா 4ஆம் இடத்துக்கு காரகன் யார் அப்படின்னு கேட்கும்போது ஒரு சம்பவத்துக்கு ஒரு ஆள் காரணமாக இருப்பார். மாதா அப்படின்ற இடம் 4ஆம் இடம்னா வீடு, மனை, வாகனம், அம்மா இதை பற்றியெல்லாம் சொல்லுவோம். அம்மாவுக்கு காரணம் சந்திரனாக இருப்பார். தாய்மாமனுக்கு காரணம் புதனாக இருப்பார். பட்டப்படிப்புக்கு காரணம் புதனாக இருக்கிறாரு. 4ஆம் இடம் பட்டப்படிப்பு. நிலம்ன்றதுக்கு காரணம் செவ்வாயாக இருக்கிறாரு. இந்த மாதிரி அதுவும் அப்படி இருக்குது. ஆனாலும் அவங்களுக்கு லேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தால் இந்த இடம் தான் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. காரகன் அதன் ஸ்தானத்தில் காரகஸ்தானத்தில் இருந்தால் அது காரகன் நாஸ்தின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் கெட்டு போவோம்னு அர்த்தம். உதாரணத்துக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாக்கா சகோதர தோஷம் ஏற்படும்னு அர்த்தம். தோஷம்னா குறைபாடுன்னு அர்த்தம். நாஸ்தின்னு நாங்கள் நாசம்னு சொல்ல மாட்டோம், தோஷம்னு சொல்லுவோம். தோஷம்னா ஏதோ குறைபாடுன்னு அர்த்தம். நம்ம சொன்ன மாதிரி அது கண்டிப்பாக ஒரு 25% சகோதர தோஷம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா எதுக்காக அப்படின்னா ஒரு மார்க் போடுற மாதிரின்னு வச்சுக்கலேன். ஒரு ஜாதகத்தில் 10 அம்சத்தை ஆராய்ந்து பார்த்து தான் ஒரு பலனை நம்ம சொல்லுவோம். என்னென்ன சொல்லுவோம்னா முதல்ல பார்க்குறது ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் யார் இருக்கான்றதை பார்ப்போம். 2வது ஸ்தானாதிபதி, அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்ப்போம். 3வது ஸ்தானாதிபதி எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். ஆட்சியாவோ உச்சமாவோ அப்படி இருக்காரு. 4வதாக காரகனை பார்ப்போம். இந்த காரகன் எப்படி இருக்காருன்றது 4வதாக பார்ப்போம். 5வதாக அது யாரோடெல்லாம் இணைந்து இருக்கிறதுன்னு பார்ப்போம். 6வது யாரோட பார்வைகள்லாம் சேர்ந்து இருக்குதுன்னு பார்ப்போம். 7வது என்ன சாரத்தில் இருக்குதுன்னு பார்ப்போம். 8வது என்ன டிகிரியில் இருக்குதுன்னு பார்ப்போம். 9வது கிரக அவஸ்தைகள் இருக்கிறதான்னு பார்ப்போம். 10வது சிறப்பு யோகங்கள் அல்லது சிறப்பு அம்சங்களும் இருக்குதான்னு பார்ப்போம். சில பேருக்கு பாதகாதிபதிங்கிற
அமைப்பு இருக்கும், பாவிய அந்தஸ்து இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அல்லது திரிகோணாதிபதி அப்படிங்கிற அந்தஸ்து இருக்கான்னு பார்ப்போம். இதெல்லாம் பார்த்து தான் நம்ம அந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட் ஆச்சு பார்ப்போம். இது எல்லாமே கம்ப்யூட்டரில் போட்டால் எல்லா டிகிரி எல்லாமே வந்துடும். ஆனால் மேலோட்டமாக வெறும் கட்டத்தில் பார்த்தா 5 ஐட்டத்தை அப்படியே பார்த்தோன்னு சொல்ல முடியும். 5 ஐட்டங்களை அப்படியே பார்த்தோன்னு சொல்ல முடியும். அந்த விஷயத்தில் பலன் பார்த்தோன்னே சொல்கிறாங்க. ஆக காரகம்னா என்ன, அதோட தோஷம்னா என்ன அப்படின்றத இப்போ நம்ம சொல்லிட்டோம். சூரியன் பித்ருக்கு காரணமாக இருக்கிறார், அரசாங்கத்துக்கு காரணமாக இருக்கிறார். அப்படின்னாக்கா சூரியன் கெட்டு போனால் இதெல்லாம் நம்ம இந்த சம்பவம்லாம் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, கண்டிப்பாக சாதகமற்ற சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு. பர்சன்டேஜ் மட்டும் மற்ற அம்சங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம அந்த பர்சன்டேஜை கூட்டி குறைச்சி சொல்ல முடியும் மொழியே. மற்றபடி இது இருக்கும்ன்றது மட்டும் நிதர்சனமான உண்மையாக இருக்கும். அந்த வகையில் காரக தோஷம் அப்படின்னா என்னென்னா, இப்போ 9ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலோ அல்லது துலா ராசியில் சூரியன் இருந்தாலோ, துலா ராசின்றது என்னென்னா ஐப்பசி மாதத்தில் பிறந்து இருந்தாலோ, ஐப்பசியில் சூரியன் துலா மாதத்தில் இருக்கும், துலாம் ராசியில் இருக்கும். ஸோ 9ஆம் இடத்துல சூரியன் இருந்தால், ஏன்னா அது பித்ருஸ்தானம், ஐப்பசியில் சூரியன் நீச்சம். இது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ சூரியன் இருந்தாக்கா, 3, 6 சூரியனுக்கு பாவகிரகங்கள் பலமான இடம் தான், அதனால் அங்கே தோஷமாகாது. ஸோ 8, 9, 12 மற்றும் துலாம் ராசியிலே சூரியன் இருந்தால் அது பித்ரு தோஷம். 25% கண்டிப்பாக பித்ரு தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். மாத்ரு தோஷம் அப்படின்னா சந்திரனை வச்சு கிடைக்கக்கூடியது. அந்த மாத்ரு தோஷம் அப்படிங்கிறது அந்த மாத்ரு காரகன் சந்திரன், மாத்ரு ஸ்தானம் 4ஆம் இடம். ஸோ 4ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் 6, 8, 12 மற்றும் விருச்சிக ராசியில் சூரியன் சொல்லியிருக்காங்க, சந்திரனை சொல்கிறேன். மாத்ருஸ்தானம்ங்கிறது 4வது இடம். மாத்ரு காரகனுங்கிறவன் சந்திர பகவான். ஸோ சந்திர பகவான் 4ஆம் இடத்துல இருந்தாலும் 6, 8, 12 இருந்தாலும், அடுத்தது விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சம் ஆவார். ஸோ அங்கே இருந்தாலும் 4, 6, 8, 12 மற்றும் விருச்சிகத்தில் இருந்தால் அது மாத்ரு தோஷமாகும். இந்த மாதிரி இருக்கிறவங்க வெறும் மாத்ரு தோஷம் மட்டும் இல்லாமல் மன சஞ்சல தோஷமும் ஏற்படும். மனமும் கொஞ்சம் சஞ்சலப்படும், சராசரியாக இருக்காது அப்படின்னு அர்த்தமாக இருக்கிறது. ஆக சூரியன் சந்திரன் சொல்லிட்டோம். அடுத்து செவ்வாய்க்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, 3ஆம் இடத்துல சூரியன் இருந்தால், அது செவ்வாய் இருந்தால் பலமான இடம்தான். ஆனால் அது சகோதர காரணமாக இருக்கிற காரணத்தினால, சகோதர ஸ்தானமாக இருக்கிற காரணத்தினால அந்த இடத்துல 3ல் சூரியன் இருந்தால் சகோதர தோஷம் உண்டு. இது மட்டும் இல்லாமல் 6ல் இருந்தால் மறைவு ஸ்தானமாச்சு அப்படின்னா 6க்கு பலமான இடம் பாவகிரகங்களுக்கு, அதனால் அது தோஷம் கிடையாது. ஸோ 3ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் மற்றும் கடகராசியிலே செவ்வாய் பகவான் இருந்தால் அது தோஷமாக இருக்கும். ஆக மொத்தத்தில் 3, 8, 12 மற்றும் கடகத்திலே செவ்வாய் இருந்தால் அது சகோதர தோஷம்னு பேர். செவ்வாய் பகவான் தோஷம் கொடுத்துருக்கிறதாக அர்த்தமாகும். ரெண்டாவது அப்புறம் 4ஆம் இடம். 4ஆம் இடம்னு சொல்லி வச்சேன், சந்திரன். இப்போ 4வது கிரகம் புதன் பகவான் எங்கே இருந்தால் நல்லது, அதனால் ஏற்படக்கூடிய தோஷம் என்ன அப்படின்னா, புதன் புத்திக்கு காரணமாக இருக்கிறவர். புத்தி தான் முக்கியமான காரணம், சரஸ்வதியோட காரணமாக இருக்கிறது. ஆனால் புதன் நீச்சமானா கூட நல்லா பட்டப்படிப்புலாம் பெற்றவங்களாம் இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். புதன்னா புத்திசாலித்தனத்துக்கு உரியது. யார் ஒருவருக்கு புதன் நல்லா இருக்குதோ அவர் HR பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், சொந்தமாக பிஸ்னஸ் ஆண்டர்பிரினராக இருக்கலாம், வியாபாரம் பண்ணலாம், தொழில் பண்ணலாம். இதெல்லாம் சரஸ்வதி சம்மந்தப்பட்ட இடங்களில் வேலை செய்யலாம். இதெல்லாம் இந்த புதனால் கிடைக்கக்கூடியது. ஸோ இந்த புதன் பகவான் மீனத்தில் இருந்தால் புதன் நீச்சம் அடைகிறார். அதனால் புதன் மீனராசியில் அமர்ந்திருக்கும் இருந்த ராசிக்காரங்களுக்கு புதன் நீச்சமாகுது. அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் 6, 8, 12 இந்த 4 இடங்களில் இருந்தால், 6, 8, 12ங்கிற 3 இடங்களில் இருந்தால், இது 6, 8, 12 மற்றும் மீனத்தில் புதன் இருந்தால்
அவங்களுக்கு புதன் வந்து கெட்டு போயிருக்குதுன்னு அர்த்தமாக இருக்கும், பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வகையில் கொஞ்சம் பாதிப்புகள்லாம் இருக்கிறது. எந்த வகையில்னா புத்தி சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் குறைவுன்னு, அதான் நரம்பு சம்மந்தப்பட்ட, மூளை சம்மந்தப்பட்ட, புத்தி சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் இருக்குதுன்னு அர்த்தம். புதன் பகவானுக்கு சரஸ்வதி அம்சங்கிறதுனாலையும். அப்புறம் அதே இது இன்னும் வேறு சில விஷயத்துக்கு இருக்குது. 10ஆம் இடத்துல புதன் இருந்தால் வருமான பாதிப்பு ஏற்படலாம். 10ஆம் இடத்துல புதன் இருந்தால் வருமான பாதிப்பு ஏற்படலாம். காரணம் என்ன அப்படின்னா, அவர் 10ஆம் இடம் வருவாய்க்கு காரணமாக இருக்கக்கூடியவர் அந்த புத்தி தான். ஏன்னா நம்ம படிப்பு மட்டுமே இருந்தால் போதும்னு யாருமே வேலை கொடுக்குறது இல்லைங்க. அவங்களோட புத்தியும் செக் பண்ணிட்டு தான் வேலை கொடுக்குறாங்க. அடிமுட்டாளுக்கு யாராவது வேலை கொடுப்பாங்களா? அந்த காலத்தில் சபாபதினு ஒரு படம் வந்திருக்கும், பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடிமுட்டாளுக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. ஸோ முட்டாள்தனத்தை, புத்திசாலித்தனத்தை பார்த்து தான் வேலை கொடுக்குறாங்க. படிப்புங்கிறது ஒரு அடிப்படை தகுதியாக தான் இருக்கிறது. அதுக்கு மேலே அடுத்த தகுதி என்னன்னா அவங்களோட புத்தி. ஆப்டிடியூட் அண்ட் ஆட்டிடியூடு டெஸ்ட்டெல்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ படிப்பெல்லாம் பார்த்துட்டாங்க. அப்புறம் வந்து அவங்களோட புத்தி எப்படியாப்பட்ட புத்தி, சுபாவம் எப்படி இருக்குது, ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறாங்க. ஆட்டிடியூடுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த புதனாக இருக்கிற காரணத்தினால, அந்த புதன் 10ஆம் இடத்துல இருந்ததுன்னா அந்த இடம் பாதிக்கப்படுது. அவங்களுக்கு வருமானம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அர்த்தம். இது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்துல இருந்ததுன்னு வச்சுங்க, தாய் மாமன், இளைய சகோதர ஸ்தானம் அதுன்னு சொல்லுவாங்க. அம்மாவுக்கு தம்பி அப்படின்ற இடம். அந்த இடத்துல புதன் இருந்தால், 6ல் புதன் இருந்தால் தாய் மாமனுக்கு ஆகாதுன்னு எடுத்துக்கலாம். அதே போல் 4ஆம் இடத்துலேயே புதன் இருந்தாலும் சில பாதிப்புகள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம். ஆக 6, 8, 12லையும் மீன ராசிலையும் இருந்ததுன்னா பாதிப்பு. 10ஆம் இடத்துல இருந்தாலும் வருமானம் பாதிக்கும். இது வந்து காரக தோஷம் அப்படின்னு அர்த்தம். குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது மகரத்தில் நீச்சமாவார். அது மட்டும் இல்லாமல் 6, 8, 12ல் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருந்தாலும் தோஷமாகும். ஆக மகரத்திலோ அல்லது 6, 8, 12ல இருந்தாலும் தோஷம். இது மட்டும் இல்லை, அவர் எந்த காரகன் அப்படின்னா பல விஷயத்துக்கு காரணமாக இருக்கார். ஆனால் அதில் சில விஷயங்கள் இருந்தால் நல்லது, சில விஷயம் இல்லைனா நல்லது. இப்போ 2ஆம் இடத்துல குரு இருந்தார்னா கருமியாக இருப்பான், பணக்காரனாக இருப்பான். இதை நல்லதாக எடுத்துக்கிறதா கெட்டதாக எடுத்துக்கிறதா? கருமிங்கிறது நல்ல விஷயமா இல்லை கெட்ட விஷயமா? அது நீங்கள் எடுத்துக்கோங்க. கருமையாக இருக்கிறதுனால தான் பணக்காரனாக இருக்கிறான் அவன். 2ஆம் இடத்துல குரு இருந்தால் அது செல்வம் சேருதுன்னு பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க மக்கள். ஆனால் அவனை கருமின்னு சொல்லிவிடுவோம் நாங்கள். அதே போல் 5ஆம் இடத்துல குரு இருந்தால் புத்திர காரகனாகவும் இருக்கார் அதே புதன் பகவான், இது குரு பகவான். அதனால் புத்திர தோஷமும் ஏற்படும். அதே நேரத்தில் கொஞ்சம் தோஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா சத் புத்திரன்னு சொல்லுவாங்க. நல்ல 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 சத்குணமுள்ள ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ 5ல் இருந்தால் குரு பகவான் இருந்ததுன்னா அதுவும் உண்டு, இதுவும் உண்டாக இருக்கிறது. ஆக அதெல்லாம் நம்ம இப்போ நம்பர் அதை பற்றி சொல்லலை. 6, 8, 12லேயும் மகரத்துலேயும் இருந்தால் அது குரு பகவானான காரகதோஷம் ஏற்படுகிறது அப்படின்னு அர்த்தம். சுக்கிர பகவான் 6, 8, 12 மற்றும் இல்லாமல் கலத்திர காரகனாக இருக்கிறதுனால கலத்திர ஸ்தானமான 7ஆம் இடத்துல இருந்தால் அதுவும் கலத்திர தோஷமாக இருக்குது. ஸோ 6, 7, 8, 12 மற்றும் கன்னியிலே சுக்கிரன் நீச்சம் அடைகிற காரணத்தினால அந்த இடத்துல இருந்தாலும் அது வந்து கலத்திர தோஷம் தான். அதனால் காரக தோஷம்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு திருமண வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுத்துவார். அந்த வகையில் கன்னியில் இருக்கிற சுக்கிரனும் 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனும் அவங்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்துவதுன்னு அர்த்தம். இப்போ சனி பகவான் அவர் தான் கர்மாவுக்கு காரணம். இந்த ஜென்மத்தில் எந்த கர்மாவின் காரணமாக பிறந்திருக்கிறோன்றது இந்த சனி பகவான் வச்சு சொல்லுவோம். கர்மக்காரகனாக இருக்கிறார். அப்படியேப்பட்ட சனி பகவான் மேசத்தில் இருந்தால் நீச்சமாகிடும். அப்படி நீச்சமானாக்கா வாழ்க்கையில் நிறைய சிரமங்களெல்லாம் படுத்தும். இப்போதைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க யாரை சொல்லலாம் அப்படின்னாக்கா 68, 69, 70 இந்த வருஷங்களில் மேசத்தில் சனி பகவான் இருந்தார். அந்த நேரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படி சொல்லப்போனால் இந்த டைமில் சுமார் 53லேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மேசத்தில் சனி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2000, 2001, 99, 2000 அந்த மாதிரி 99, 2000 பிறந்தவங்களுக்கெல்லாம் மேசத்தில் சூரியன் இது சனி பகவான் இருப்பார். அவங்களுக்கும் கர்மா தோஷம் ஏற்பட்டிருக்கும். கர்மாவில் பல பாதிப்புகளாக ஏற்படும் அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. ஸோ இதுபோல் அடுத்தது எப்போ வரும் அப்படின்னா 2025 பிறக்க போகிறவங்களுக்கு 25, 26
இந்த டைம்லேயும் 26 25 26 வராது, 27 28 27 28லலாம் மேஷத்துக்கு சனி பகவான் வந்துடுவார். அப்போ நீச்சமான அப்போ பிறக்க போகிறவங்களுக்கும் கர்மா தோஷம் இருக்கும். ஸோ காரக தோஷத்தில் சனி பகவான் கர்மகாரகனாக இருப்பதால் மேஷத்தில் சனி இருக்கும்போது பிறந்தவர்களும் மற்றும் 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பகவான் பாதிப்பை ஏற்படுத்துவார் அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. அவர் எங்கே நின்னாலும் பாதிப்பாக இருக்கும். அதில் 3 6 3 6 11 இந்த 3 இடங்களில் தான் நன்மை செய்கிறவராக இருப்பார். அது தவிர எங்கே இருந்தாலும் கர்மா அந்தந்த ரூபத்தில் வேலை செய்யும். இப்போ நான் சொல்கிற இடத்துல அந்த மேஷத்தில் இருந்தவங்களுக்கு அதிகமான பலனும், அதுவே ஒருவேளை மேஷம் 8ஆம் இடமாவோ 12ஆம் இடமோ இருந்துச்சுன்னு வச்சுங்க, அவங்களுக்கு மிக அதிகமாக இருக்கும் கர்மா. உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் இடம் மேஷமாக இருக்கும், கன்னி லக்னத்துக்கு 8ஆம் இடம் மேஷமாக ஆயிடுது, அப்புறம் விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி மேஷமாக ஆயிடும். ஸோ இந்த 6 8 12ன்னு இருக்கிறதுல 6ஆம் இடத்துல சனி பகவான் கொஞ்சம் நல்ல பலன் இருக்குது, அதனால் அதை விட்டுட்டேன். ஸோ 8 12 மட்டும் சொல்கிறேன். யாராவது ஒருத்தர் கன்னி லக்னமாக இருந்தாலோ அல்லது ரிஷப லக்னமாக இருந்து அவங்களுக்கு மேஷத்தில் சனி பகவான் இருந்தால் கர்மா கடுமையாக தாக்கும். கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி போன்ற உபாதைகளால் பெரிதாக பாதிக்கப்படுவார்கள். ஆக கர்மான்றது எந்தெந்த ரூபத்தில் வரணுமோ அத்தனை ரூபத்தில் அவங்கள பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம். ராகு பகவான் அடுத்தது. ராகு பகவான் என்னத்துக்கு காரணம்னா பிதாமகன்னா அது நம்ம சம்மந்தம் இல்லை, நம்மளோட தாத்தா பாட்டம் பூட்டன் இந்த மாதிரி தான். அந்த மாதிரி கேது பகவானா அப்படி தான், முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இதெல்லாம். ஆக இதுக்கு நம்ம அவ்வளோ ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லைன்ற மாதிரி இருக்கும். இருந்த போதிலும் இந்த ராகு பகவான் சொல்லக்கூடிய 8லேயோ 12லேயோ அல்லது ரிஷபத்திலேயோ இருந்தால் அவர் நீச்சம் அடைவார். 9ஆம் இடத்துல இருந்தால் பித்ரு தோஷமாகும். ஆக 8 9 12 இருந்தாலும் ரிஷபத்தில் இருந்தாலும் பித்ரு தோஷமும் இருக்குது. அதே நேரத்தில் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏமாந்து போகிற விஷயமும் இருக்குது. ஆசைனாலையும் மாயினாலையும் பாதிப்பு ஏற்படும். மாயைனாக்கா 2-3 விஷயம் இருக்குது. மாயை அப்படிங்கிறது உண்மை இல்லாததுன்னு அர்த்தம். அப்புறம் சில பேரில் ஆசை காமிச்சு நான் 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா 10 லட்சம் தருவோம் 3 மாதத்தில் 6 மாதத்துலன்னு சொல்லுவான் பாருங்கள். அதெல்லாம் நம்பி போய் போகிறாங்க பாருங்கள். இதெல்லாம் மாயை. அந்த மாதிரி ஏமாறுறது இந்த ராகு பகவான் கெட்டு போகிறதுனால தான். அப்புறம் பித்ரு தோஷம்னா அப்பா தாத்தா வகையரோட அனுகிரகம் இல்லாமல் போகிறதும் அதுதான். அது மட்டும் இல்லாமல் குடிப்பழக்கத்துக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துறதெல்லாம், அதாவது போதை வஸ்துக்களால் மதி மயங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஈடுபடக்கூடியதுக்கும் காரணமாக இருக்கிறது இந்த 8 9 12 மற்றும் ரிஷபத்தில் இருக்க ராகு பகவான் ஏற்படுத்தக்கூடிய காரணம். அதனால் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற ராகு பகவான் தோஷத்தை கொடுக்குறாருன்னு அர்த்தம். அடுத்ததாக கேது பகவான். கேது பகவான் அப்படிங்கிறது 4ல் இருந்த அம்மா பாட்டி சம்மந்தப்பட்ட அம்மா சம்மந்தப்பட்ட உறவு முறைகள், தாத்தா பாட்டிலாம் சொல்லுவோம்ல, அம்மாவோட அம்மா அப்பா எல்லாம், அந்த மாதிரியும் 8 12 இருந்தாலும் மனசஞ்சலம் ஒன்று ஞானமின்மை ஏற்படும். இது ஞானக்காரகன் அந்த இடத்துல இருந்ததுன்னா என்னென்னா பில்லி சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்கிறது, அப்புறம் செய்வினை இருக்குது யாரோ எனக்கு செஞ்சு வச்சுட்டாங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான ஞானமின்மை இல்லாமல் ஞானமில்லாத தனம், ஞான சூன்யத்தனம், மூட நம்பிக்கை இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியதும் அம்மாவுக்கு முன்னோர்களுடைய சமாச்சாரமும் பாதிக்கப்படும். அதனால் இந்த கேது பகவான் ரிஷபத்தில் நீச்சம் அடைவார். அதனால் ரிஷபத்தில் இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடங்களில் இந்த கேது பகவான் இருந்தாலும் இந்த தோஷம் ஏற்படும். இதுதான் காரக தோஷம்னு பேர். வேறு ஒன்றும் பெரிய அளவுக்கு இது தோஷம் அப்படின்னாக்கா நான் சொன்ன இந்த விஷயத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் அப்ளை ஆகிருந்ததுன்னா 25% தோஷம்னு வச்சுக்கலாம், அல்லது 2 பாயிண்ட் அப்ளை ஆகும், அதுக்கு மேலே அப்ளை ஆகாது. நீசத்துலேயும் இருக்கும், எண்ணிக்கையும் அது 8ஆக இருக்கலாம். இப்போ நான் கன்னிக்கு சொன்ன பாருங்கள், கன்னியாகவும் இருக்கும், கன்னி லக்னத்துக்கு 8 லட்சம் சனி பகவான் இருந்தால் அது நீச்சமாகவும் இருக்கும், 8லேயும் இருக்குது. அப்படின்னா இரட்டிப்பு தோஷமாக இருக்குது இல்லையா, அதுதான். அப்போது அவங்களுக்கு 50% அவங்க வாழ்க்கையில் பாதி காலம் பாதி அவங்க கர்மானால் பாதிக்கப்படுவாங்கன்னு சொன்னேன் பாருங்கள். அதுபோல் நான் சொன்ன பாயிண்ட் 4 பாயிண்ட் ஒவ்வொன்றுக்கும் சொல்லியிருக்கிறேன். இந்த 4 பாயிண்டில் 1 அல்லது 2 அப்ளை ஆகிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி 1 அப்ளை பண்ணால் 25% இருக்கும், 2 அப்ளை ஆகிடுச்சுன்னா 50% வரைக்கும் தோஷம் இருக்கும். அதுக்கு மேலே தோஷம் இருக்க வாய்ப்பில்லை. நன்றி, வணக்கம்.